வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. 1 கப் கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியான ஒரு டிஃபன் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பழத்தை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா அடைக்கி மாவு தட்டுற பக்குவத்தில் இருக்கணுங்க. அந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ரொட்டியாக தட்டி எடுத்துக்கலாங்க. கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொட்டி அழகாக நம்மளுக்கு விரிஞ்சு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை சுற்றி நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். திருப்பி போட்டுடலாங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போது நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ஈஸியான டிஃபன் கோதுமை ரொட்டி ரெடி ஆயிருச்சு. நாங்கள் இன்றைக்கி இதை கட்டஞ்சாயா கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.